everyone. இன்னைக்கு verbனா என்னன்னு பார்க்க போறோம். அதை எப்படி கரெக்ட்டா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So verbங்கிறது நம்ம என்ன செயல் செய்றோமோ அதுதான் verb. Like eat, sleep. இந்த மூணு சென்டென்சஸ்ல காமனா ஒரு ஆக்ஷன் வேர்ட் இருக்கு. read. இத இந்த சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So first one, he reads newspaper. He read or read newspaper. They read or read newspaper. So first one, so எப்பயுமே சிங்குலர்ல இருந்ததுனா he, she, it சிங்குலர்ல இருந்ததுனா என்ன ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதோட நம்ம s ஆட் பண்ணனும். he reads newspaper. So இதுவே plural formல இருந்ததுனா like I, we, you, they. So இதுல இருந்ததுனா ஆக்ஷன் வேர்போட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சிம்பிளா read யூஸ் பண்ணிக்கலாம். I read. First sentence present tense. He reads newspaper. So second sentence he read newspaper. So இதை எப்படி நம்ம pronounce பண்ணனும்? He read newspaper. So read உடைய past tense read. இந்த ரெண்டு sentences எப்படி pronounce பண்ணனும்னா according to the word today, yesterday. So today நீங்க mention பண்ணிருக்கனால இது present tense. They read newspaper today. Yesterday நீங்க mention பண்ணிருக்கனால they read newspaper yesterday. Thank you.